ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18, 18, 18, 18 இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வர்ற 18ஆம் தேதி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபிக்கு நடக்கிற மேட்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னசுவாமி ஸ்டேடியம், பெங்களூரு. இங்க தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ அந்த பிட்ச் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஸ்பின்னருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ரெண்டு டீமுமே பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து லாஸ்ட் 5ல 5மே வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5ல வந்து 3 தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பாயிண்ட் டேபிள் படி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே 13 மேட்சும் ஆர்சிபி 13 மேட்சும் விளையாண்டாங்க. இதுல சிஎஸ்கே வந்து 7 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 6 மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி பாத்தீங்கன்னா 13 மேட்ச்ல 6 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 7 மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே 14 பாயிண்ட்டும் ஆர்சிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 பாயிண்ட்லயும் இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், ஓகே இதுல ஜெயிஸ்டா ரெண்டுக்குமே வந்து 14 ஆயிருமே, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு. அங்கதான் என்ன இருக்கு அப்படின்னா நெட் ரன் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குதான் வந்து இந்த 18 18 18 என்னடா அப்படின்னா 18ஆம் நம்பர் போட்டு ஜெஸ்ஸி அஞ்சிருக்க ஒருத்தர் விளையாடுறாரு. 18.1 ஓவர், 18 ரன்ஸ், 18ஆம் தேதி. ஓகேவா? ஸோ இதுல நெட் ரன் ரேட் படி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து பிளஸ் 0.528 வச்சிருக்காங்க. ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 0.387 வச்சிருக்காங்க. இதுக்கும் இந்த 18-18க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 18.1 ஓவர்ல வந்து ஆர்சிபி வின் பண்ணணும். இல்ல அப்படின்னா 18 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணணும். என்னடா இது அப்படின்னா ஓவர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்கே வந்து 200 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆர்சிபி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 18.1 ஓவர்ல வந்து அவங்க மேட்சை வின் பண்ணணும், 200 ரன்னை கம்ப்ளீட் பண்ணணும். இல்ல ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா 18 ரன் வித்தியாசத்தை வந்து ஆர்சிபி வந்து சிஎஸ்கே வந்து தோக்கடிக்கணும். இது நடந்துச்சு அப்படின்னா ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்ல போயிடுவாங்க, சிஎஸ்கே வெளியில வந்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா 18ஆம் தேதி பெங்களூர்ல உள்ள வெதர் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு. ஸோ மேட்ச் நடக்குமா நடக்காதா இல்ல டிலே ஆகி நடக்குமா அப்படின்றது இப்போ வரையும் நம்மளுக்கு தெரியாது. 18ஆம் தேதி தான் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் 9:25க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பவும் மேட்ச் நடக்கல, 9:25 ஆயிடுச்சு அப்படின்னா 15 ஓவர் 16 ஓவர் அந்த மாதிரி வச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சேஃப் பிளே ஆஃப்ல போயிடுவாங்க, ஆர்சிபி 13 பாயிண்ட் தான் வெளியில வந்துருவாங்க. ஸோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான மேட்சா இருக்க போகுது. கிங் கோலியா இல்ல தல தோனியா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா காட் யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு தெரியல. மழை வருமா வராதா, மேட்ச் நடக்குமா நடக்காதா, இந்த எல்லா கேள்வியுமே எல்லாத்துக்குமே இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் இருக்கு, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் இருக்கு. கடந்த ஐபிஎல் வரலாற்றுல ஒரு முறை கூட ஆர்சிபி வின் பண்ணி கப்பு வாங்கினது இல்லை. சப்போஸ் இந்த முறை பிளே ஆஃப்ல போறாங்க, கப்பு வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். எல்லா ஃபேன்ஸும் கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே, ஆர்சிபி, கேகேஆர் எல்லாருமே. ஏன்னா ஆர்சிபி கடந்து வந்த பாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான பாதை. இப்ப நடந்து முடிஞ்ச அந்த உமன்ஸ் ஐபிஎல்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி கப் வாங்கியிருப்பாங்க. அதுக்கே வந்து நிறைய பேர் வந்து ட்ராலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 18ஆம் தேதி 18 நம்பர், 18.1 ஓவர், 18 ரன்ஸ் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. எல்லாமே 18 இருக்கனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.